ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அனுப்பது கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தூரம் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. அறிக்கை பண்ணுங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த கோலும் இந்த தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த உறவுக்கா, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்கா, நீர் கொடுத்த ஊதியத்திற்கா, நீர் கொடுத்த ஊழியத்திற்கா, நீர் கொடுத்த உடல் நல சுகத்திற்கா, நீர் கொடுத்த இந்த சுவாசத்திற்கா, நீர் கொடுத்த இந்த இருதய துடிப்புக்கா, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான வாழ்வுக்காய் நடக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது, கைகளை அசைக்க முடிகிறது. உடைய கிருபை ஆண்டவரே, உடைய இரக்கம் அவளை எங்களுக்கு நீர் கொடுத்தவர்களை நாங்கள் ஒருபோது இழந்துராம நீங்க காத்து வரீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. பாருங்களா, உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனித்தாராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்தீர்ந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. செடியே உம்மில் நிலைத்தீர்ந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா, உம்மாலன்றி எந்தன் விருப்பமும் ஓட்டமும் வீணே. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தானின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சற்று வெள்ளம் போல் எழும்பிடும் வேளையில் கர்த்தரின் ஆவியை கொடியேற்றுவீரே. எந்தன் நாமூலம் பேசும் இயேசுவே, எங்கள் இரத்தத்தில் வைத்திடும் ஆமென். எங்கள் நாமூலம் பேசிடும் இயேசுவே, எங்கள் இரத்தத்தில் வைத்திடும் ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், கோட்டை, என் தேவன் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சக்தி உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர்
உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தார், அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். ஆண்டவரே, வியாதியின் மத்தியில் இருக்கிறவர் உச்சன் தலையில் உள்ளங்கால் எல்லா நரம்புகள், எலும்புகள், தசைகள், முட்டிகள், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை, கணையம், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள், எல்லா பிரஷர் சம்பந்தமான வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பான்கிரியாஸ் குணமாகட்டும் என்று நான் செபிக்கிறேன். எல்லா கட்டிகள் மறைந்து போகட்டும் என்று நான் செபிக்கிறேன். எல்லா கேன்சர் கட்டிகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எரிந்து சாம்பலாக போகட்டும் செபிக்கிறேன். திருமணம் நடக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், வேலை உருவாகட்டும். என் தேவன் உயர்வை கொடுங்க, ஆசீர்வாதத்தை, ஞானத்தை கொடுங்க. ஞானத்தில் குறைவுள்ளவளா இருக்கிறவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்து அனைத்தையும் கூட்டித்தார். வருமானத்தை பெருக பண்ணுங்க, ஆசீர்வாத மழையை ஊற்றுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க, கடனை அடைக்க நிர்வாகத்தை தாங்க. எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகட்டும். எங்கள் சத்துருக்களின் சரி கட்டுதலை நாங்கள் காணும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கு இன்னொரு ஜெபத்தை நாம் பார்க்கலாம். யோசுபாத்தின் ஜெபம் ஏற்கனவே பார்த்தது, ஆனால் பார்க்காத சில காரியங்களை நாம கேட்க போகிறோம். சரிங்களா? ஆண்டவர் நடத்துறாருல, வித்தியாசமா நடத்துறாரு. இதற்கு பின்பு மோவாப் 20ஆம் வசனம், 2 Chronicles chapter 20 verse from 1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியர்களுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசுபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சடனா இங்கதான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா போய் கொண்டிருந்தது இது வரைக்கும். அவனுடைய ஆட்சியில நல்லவர், அவரு ரொம்ப நல்லவர். அந்த யோசுபாத் என்னும் ராஜா மிகவும் நல்லவர், நேர்மையானவர், நேர்மையான ஆட்சியாளர், கர்த்தருக்கு பயந்தவர். ஆனா சடுதியா எதிராளிகள், எனிமீஸ், சடன் எனிமீஸ். வாழ்க்கையில எல்லாம் நல்லபடிதான் போயிட்டு இருக்குது இல்ல, ஆனாலும் திடீரென்று நமக்கு எதிராளிகள், திடீரென்று ஒரு பிரிவு, திடீரென்று ஒரு சண்டை, திடீரென்று ஒரு குறைவு, வறுமை, திடீரென்று ஒரு இழப்பு. நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில நல்லதான் போயிட்டு இருக்குது, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்கதான் நடக்குதுன்னு தெரியல. ஒரு சதி கூட்டம் யோசுபாத்து மேல 1 இல்லை 2 இல்லை 4 ராஜாக்கள் 4 மூலையிலும் படையெடுத்து வர்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்களேன், நல்லாதான் இருக்கும் வாழ்க்கை, நல்லா போயிட்டு இருந்தது ஐயா, நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஐயா நல்லா இருந்தது ஐயா, திடீர்னு ஒரு கடன் வந்து எங்களை ஏமாச்சிட்டாங்க. வேலையில நல்லா தான் இருந்தேன், திடீர்னு எனக்கு பேப்பர் கூட சொல்லிட்டாங்க, வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி சடன் ப்ராப்ளம்ஸ், அது ஆண்டவர் இயேசு சொன்னாரு. அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிராளிகள், இப்பிரபஞ்சத்தில் பவுலா சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரி ஆகிய பிசாசு எப்பொழுது என்றைக்கு என்று யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லும் பொழுதும் கூட, அதனாலதான் உங்களுக்கு எப்பவுமே காலையில ஜெபம் பண்ணுங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்கள வற்புறுத்த காரணம் என்ன தெரியுங்களா?
ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையே இதுதான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்ம காலையில ஜெபிக்கிறோன்னா பிசாசு இருட்டோட ரொம்ப ஏர்லியா, அதற்கு முன்னாடியே ஒரு 1, 2, 3 மணிக்கு நம்முடைய வாழ்க்கையில கலைகளை விதித்து விட்டு போவான். நம்ம இரவு ஜெபிக்கலனா, பகல் ஜெபிக்கலனா, ஆண்டவரை தேடலனா, எப்படியாவது ஒரு கலையை விதைச்சிட்டு போயிடும். அதனாலதான் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவும் காலையில ஜெபிக்கணும். ஏன்னா அந்த கலையை காலையிலே பிடுங்கணும் ஆண்டவர், வளர விடக்கூடாது. இங்க சடனா வந்ததா, சிலர் சொல்றாங்க, ஒரு துச்செய்தி வருது, யோசுபாத்தை நோக்கி உனக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் பாருங்க, ஏதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஒரு அறிவிப்பு வருது, ஒரு டயக்னஸ் வருது. என்ன டயக்னஸ்? ஐயோ கேன்சர், ஐயோ ஒரு பிளட் ப்ரெஷர், ஐயோ ஒரு சக்கரை வியாதி, ஐயோ ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சுங்க, 400 500 வந்துருச்சுங்க. ஒரு டயக்னஸ், ஐயோ யூட்ரஸ்ல பிரச்சனை, ஒரு கட்டி திடீரென்று வருது. என்ன செய்ய யாருக்கும்? அதாவது நம்ம வயது ஆக ஆக, அதுவும் இந்த காலத்துல நாம் சாப்பிடுகிற உணவு இருக்கு, சுவாசிக்கிற காற்று இருக்கு, இவையெல்லாம் நீங்க அன்எக்ஸ்பெக்டட் டிசீஸை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அறிவிப்பு சொல்லிட்டுலாம் வராது. அப்பொழுது யோசுபாத் பயந்து, இது பயம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு, பயம் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல எவரும் இருக்க முடியாது. யோசுபாத் கர்த்தருக்கு பயந்தவன் தான், கர்த்தரை நம்பினவன் தான், கர்த்தரை விசுவாசித்தவன் தான், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தவன். பயப்படாம இருந்திருக்கலாமே. தாவீதின் வம்சத்துல வருகிறவன் தான், ஏன் அவன் அவ்வளவு பயப்படணும்? ஆனா இயல்பா நான் சொல்றேன், எல்லாருக்கும் வருகிற ஒரு உணர்வு இந்த பயம். அவன் பயந்தான். ராஜாவுக்கும் பயம் வரும், சேவகருக்கும் பயம் வரும், உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமானியருக்கும் பயம் வரும். பயம் இல்லாதவர்களே இருக்க முடியாது. ஏனென்றா அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு தான், அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் தான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஃபுல் ஆஃப் எனிமி, டேஞ்சர், எதிர்ப்புகள், குழப்பங்கள், சூழ்ச்சிகள், எதிர்பாராத அம்புகள். இப்போ என்ன செய்யறான் அவன்? அந்த நேரத்துல தான் விசேஷமாய் அவன் ஷார்ப்பு கத்தியையோ ஸ்வாடையோ அவன் நம்பல. அவன் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரிடத்துல தன்னை சரண்டர் பண்ணான். ஷார்ப்பான சோட அவன் தன் கையில வைத்திருக்கிற அந்த கத்திய அல்லது அந்த 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 அம்ப, அந்த ஈட்டிய அவன் நம்பல. ஆண்டவரிடத்துல முழுசமா அர்ப்பணித்தான். He surrendered himself. தன்னிடத்தில் இருக்கிற ஸ்வாடு மீதும் தன்னிடத்தில் இருக்கிற ஷார்ப்பான ஆயுதங்கள் மீதும் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. சோல்ஜர்ஸ் மீது அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. தன்னை முதலாவது அர்ப்பணித்தான், சரண்டர் பண்ணான். சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்புகள் வருகிற பொழுது இயற்கையா நாம் பயப்படுவோம், அது தவறு அல்ல. ஆனா பயந்த பிறகு நாம் எடுக்க வேண்டிய முதல் முடிவு என்ன தெரியுமா? உம்முடைய பிள்ளை நான் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய குழந்தைங்க அர்ப்பணிக்கிறேன், நீ கொடுத்த வேலை உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறேன், நீ கொடுத்த வாழ்வு. அப்படியே யூதா ஜனங்களிடத்துல சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்போது
யோசுபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்திற்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன், தேவரீர் இங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை தேடும்படியா தனி மனிதனாக அல்ல. கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பயந்தான்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனத்தை வாசித்துறேன், அதுக்கப்புறம் நான் அடுத்ததை சொல்றேன். என் தேவனே, 12ஆம் வசனம், என் தேவனே, அவர்கள் நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. சரண்டர். எங்க இடத்துல ஒண்ணும் இல்லை, அங்க கால்கள் தள்ளாடும். உங்களுக்கு தெரியும், ஒரு இழப்பு வருது, ஒரு துர்ச்செய்தி வருது, நமக்கு ஒரு பிசாசின் போராட்டங்கள் வருதுன்னா நம்ம உடல்ல முதல்ல பாதிக்கப்படுகிறது வயிறு, அதன் பிறகு நம்முடைய கால்கள் தள்ளாடும். எந்த பக்கம் போகணும் திசை தெரியாத அலையும். அதுக்கப்புறம் தான் யூதா கோத்திரத்தார் அனைவரும், குழந்தைகளும் அவருடைய பெண் ஜாதிகளும் அவருடைய குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கவனிங்க, ரெண்டாவது ஒரு ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா ஒரு குடும்ப பிரார்த்தனை, ஒரு குடும்ப ஜெபம். நினைச்சிருந்தா ராஜா அவ்வளவு பெரிய நீதிமான் தனியா போய் முழங்காலில் நின்று தரையில படுத்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கதறி கதறி அழுதிருந்தா கர்த்தர் இணங்காம இருந்திருப்பாரா? மனமாறாம இருந்திருப்பாரா? இல்லையே, கேட்டிருப்பார். ஆனாலும் இந்த இடத்துல இந்த ராஜா கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா, நான் மாத்திரம் அப்படி இல்லை, நம்ம குடும்பமும் இணைந்து இந்த யுத்தத்திற்கு நாம தயாராக வேண்டும். என்ன யுத்தம் இது? முழங்கால் யுத்தம். சில விண்ணப்பங்கள், சில தடைகள், சில எதிர்ப்புகள், சில எதிர்பார்க்காத அறிவிப்புகள், சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்றேன், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம்னா குடும்பமாக, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், பேரப்பிள்ளைக, மருமக எல்லாம் குடும்பமாக முழங்காலில் நின்று நம்ம கதறி ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த ஃபேமிலி ப்ரேயரே போச்சு. நேற்றும் ஆண்டவர் அதை தான் வலியுறுத்தினார். ஒரு அப்பா அம்மா தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலன்னா அந்த ஞானத்தை எப்படி அவனால கேட்க முடியும்? சாலமோன் கேட்டான். காரணம், தாவீது கற்றுக் கொடுத்தான். எப்பா, நீ ஞானத்தை கேளு, ஞானத்தை தேடு, ஞானத்தை பிடித்துக்கொள். அது அவன் மனசுல ஓடிக்கொண்டே இருந்த. இன்றைக்கு நான் சொல்வேன், ஒரு குடும்ப தலைவனுக்கு மாத்திரமல்ல, இங்க ராஜ்யத்திற்கே தலைவன் ராஜாவும் ராணியும் ஜெபம் பண்ணிருந்தா போதும். ஆனா இங்க அப்படி இல்லை. ராஜா தன்னுடைய எல்லா பிரஜைகளையும் அழைத்து ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். எப்போது நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஏற்படுத்துறீங்களோ அப்பொழுது பவர்ஃபுல்லா கர்த்தர் வல்லமையா இறங்கி வந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் சொல்றத நீங்க செய்து பாருங்க, நடக்கும். மார்க் 9ஆம் அதிகாரம் திருப்புங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. அது மார்க் 9:19. பிரதியுத்தரமாக, விசுவாசமுள்ள சந்ததியே, இதுவரைக்கும் நான் பொறுமையாயிருப்பேன். இதுல ஒன்று வரும்ல, என்னது? செய்யக்கூடும், தேவனால் எல்லாம் கூடும்.
இவனை நோக்கி நீ 23ஆம் வசனத்தெல்லாம் கொஞ்சம் வாசிக்கலாம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஏன் கூடாமல் போயிற்று அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா பாருங்க, நீ ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் மனதிறங்கி செய்யுங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று அவன் அழுதான். இன்னொரு வசனம் சொல்லுது, இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. அப்ப இந்த அந்தகார வல்லமையின் கிரியைகளும் நம்ம கண்ட்ரோலுக்கு மேல இருக்கிற பிரச்சனைகளும் முதல்ல நம்ம சரீர பலத்தை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல கவனிங்க. அதனாலதான் யோசுபாத்து எனக்கு நிற்க பலம் இல்லை. ஈவன் தோ he had a sword, he had a powerful army, அதுக்கப்புறம் எல்லா அலையன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவன் சுயத்தை நம்பல, கர்த்தரை நம்பினான். கர்த்தரை நம்பினான். மாத்திரமல்ல, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. அதனால இது இன்னொரு விஷயம் நான் எம்பசைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, பொதுவா நான் இதை பேசல, அது இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு. இங்க ஒரு குடும்ப ஜபம் நடக்கு, ஒரு கம்யூனிட்டி ப்ரேயர் நடக்கு. ஒரு சர்ச்சில் எப்பயாச்சும் இந்த ஃபெலோஷிப் கூடி உபவாசிக்கிறாங்களோ, ஆன்லைன் ப்ரேயர் பண்ணுறாங்களோ, அல்ல சாட்டர்டேஸில் ஆஃப் டே ப்ரேயர் பண்ணுறாங்களோ, நீங்கள் கலந்துக்கோங்க. அதுவும் ஃபேமிலியாக கலந்துக்கோங்க. அப்படி இல்லையா, வீட்லேயே நீங்கள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய முறை நாங்கள் எங்கள் ஆலயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஜெபம், குடும்ப ஜெபம் இல்லவே இல்லை, குறைஞ்சு போச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன். இப்போ இன்னைக்கு கேட்குறீங்கல்ல, இந்த கேட்குற குடும்பத்துக்கே நான் சொல்கிறேன், இந்த குடும்ப ஜெபம் இல்லை. ஏன் ஜெபம் கேட்கப்படலை? குடும்பமா ஒரு மனதோடு கூட எல்லாருக்கும் அந்த பிரச்சனையை சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஒரே மனதோட, அந்த ஒன்னஸோட. ஐயா, நம்ம இலக்கெல்லாம் அந்த இனிமை அழிக்கப்பட வேணும், நம்ம இலக்கெல்லாம் அந்த வறுமை நீக்கப்பட வேணும், அந்த இலக்கெல்லாம் இந்த கேன்சர் அகற்றப்பட வேணும், அந்த இலக்கெல்லாம் நம்ம சாவிலிருந்து பிசாசு இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் இருந்தோம்னா போதும். அப்பா அம்மா பிள்ளைங்க 2 பேர், அல்லது அப்பா அம்மா பிள்ளை, அல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைங்க 2 பேர் உட்கார்ந்து முழங்கால் இருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவரை துதித்து பாடி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நடப்பது என்ன தெரியுமா? நம்ம பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். வெற்றுண்டு பதில் கிடைச்சதா? அந்த இடத்துல பெர்ராக்கா, நேரம் இல்லாதனால பெர்ராக்கா என்று பெயரிட்டார்கள். 3 நாள் கொள்ளை, அதெல்லாம் கொள்ளை அடித்தாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் வரும், அவங்க கடன்லாம் அடைக்கப்படும், அவங்க பிரச்சனைலாம் சால்வ் ஆகும். எப்படி அவங்கள அழிக்க தேடி வந்தாங்களோ அவங்களுடைய பொண்ணு ஆபரணங்கள் எல்லாவற்றையும் இவங்க சூறையாடி, இவங்க கொள்ளை அடைத்து, இவங்க ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு பிரச்சனை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னார், நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அது பெரிய ஆசீர்வாதத்திலும் ஐஸ்வர்யத்திலும் கொண்டு வந்து தான் நிறுத்தும். நிச்சயம் நான் சொல்வேன். 110ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், 1ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் வாசிக்கலாமா? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உங்களுக்கு பாதபடியாக்க போடும் வரையிலே நீ என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்றார். சத்துருக்களை பாதுபடியிலே போடுகிற என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவரை தேடுங்க போதும்.
அவரை தேர்ந்து சோமண்ணா. யுத்தம் எனதல்ல, கர்த்தாவின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பீடும் வேளையில் கர்த்தரின் ஆவியை கொடியேற்றுவீரே. சத்துரு வெள்ளம் போல் எழும்பீடும் வேளையில் கர்த்தரின் ஆவியை கொடியேற்றுவீரே. பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியால்தான் ஆகணும் தேவா. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் நான் இல்லை. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலும் எல்லாம் ஆகும். ஒருவேளை என் குடும்பமாக நம்ம ஜெபிக்கலனாலும் இன்று நாங்கள் ஜெபிக்க, இன்று முதல் நாங்கள் ஜெபிக்க ஒரு பொருத்தனை பண்ணுகிறோம். ஏன்னா எங்க பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிற, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கால்கள் தள்ளாடுகிறது. என்னுடைய நடைகள் தளர்ந்து போயிருக்கிறது. என்னுடைய ஆவி தோய்ந்து போயிருக்கிறது. என் இருதயம் படபடக்கிறது. என் மூளை குழம்புகிறது. என் நாவு வறட்சி அடைகிறது. பயத்தினாலே என் உள்ளம் தோய்ந்து போகிறது. எல்லா தவறான செய்திகளும் துர்ச்செய்திகளும், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய அநியாயமான பேச்சுகளும் வியாதிகளும் டயக்னஸ்களும், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றுக்கும் ஒரே முடிவு, இயேசு. பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியால்தான் ஆகணும் தேவா. இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும், இன்னைக்கு நீங்க குடும்பமா ஒருவேளை இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு வாங்க உட்காரலாம், எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுப்பீங்கன்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க சத்துருக்கள் கர்த்தரின் பாதப்படியில கொண்டு வந்து போடுவா. எல்லா செய்திகளும், துர்ச்செய்திகள், உங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா துர்ச்செய்திகளும் ரிவர்ஸ் பண்ணுவா. எல்லா டயக்னஸும் கர்த்தர் மாற்றி எழுதுவா. எல்லா சாபங்களும் கர்த்தர் முறியடிப்பா. எல்லா வியாதிகளையும் கர்த்தர் நீக்குவார். ஓ ராகவ், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், கர்த்தருடைய நாமத்தினால். இதா ஆண்டவரே, நீ செய்கிற கிருபை காய்ஸ்தோம். நான் குடும்பமா நோக்கி பார்க்க, அப்பா அம்மா பிள்ளைகள் பாட்டி தாத்தா பேர பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன் எல்லாம் சேர்ந்து பாடி துதிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கு. அது நடந்தது, நடைபெறும், நடக்கும். நான் விசுவாசித்தால் தெய்வ மகிமை நான் காண்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.